ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு தரமான படம் தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தில் வந்து நம்ம ஆசிப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன், நிழல்கள் ரவி இவங்கெல்லாம் தான் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஆசிப் அலியோட அவங்க அப்பா வந்து ஒரு மேஜராக இருந்துப்பாப்புல. அவங்க வீட்டில் வந்து ஒரு கன்னு லைசன்ஸோடு வச்சுருக்காரு அவங்க அப்பா. எலெக்ஷன் வரனால அந்த கன்னை வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி இதில் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வரும்போது அந்த கன்னை வீட்டில் வந்து தேடி பார்த்தா அந்த கன்று மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே அவரோட மயம் வேறு மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் அந்த ஸ்டோரி ஒன்று போய்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு மறதி வியாதி மணிக்க இருக்கிறதுனால இவர் எதுவும் பண்ணியிருப்பாரா என்னன்னு சொல்லிட்டு இவர் பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கோம். இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு இடத்துல சந்திச்சு என்ன நடந்துச்சு என்னன்னு ட்விஸ்ட்டு வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்களா, இதுதான் அந்த படத்தில் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வீடு அந்த காடு தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடமே நமக்கே பார்க்குறதுக்கு அங்கே போய் தங்கி இருக்கணும் போல தோணும், அப்படி இருந்துச்சு. படத்தில் விஜயராகவன் அவங்க ஆசிப் அலியோட அப்பாவை நடிச்சிருந்தார்ல விஜயராகவன், அவரோட கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். செம்மையாக பண்ணியிருந்தாப்புல, பயங்கரமாக நடிச்சிருந்தாப்புல. கடைசி அந்த ஒரு 20 நிமிஷம் படம் எண்டு கடைசி 20 நிமிஷத்துலாம் அவரோட நடிப்பு ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அபர்ணா பாலமுரியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்ட்டு அவங்க கொடுத்தவரில் வேறு லெவலில் அவங்களும் சரியாக பண்ணியிருந்தாங்க. ஆசிப் அலிக்கு வந்து அப்படியே அமைதியாகவே இருந்து கடைசியில் அந்த எமோஷனல் சீன் வரும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டார் அவரும் கிளைமேக்ஸ் கிட்ட. மொத்தத்தில் எல்லாருமே இந்த படத்தில் வச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே பேசினோம்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ்லாம் ரிவீல் ஆகிரும். அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேறு லெவலான படம், தரமான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தரமான படத்தை சந்திப்போம்.